காலை வணக்கம். நேற்றதா மெதுவாக பேசுகிறீங்கோ. இரவு நேரத்திலே பேசுவதைப் போல் இரவு நேரம் என்று நினைத்து கொண்டு மெதுவாக பேசுகிறீங்களா? மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாது, மற்றவர்கள் எழுந்து கொள்வார்களே என்று மெதுவாக பேசியிருக்கிறீர்களே, அதை நாங்கள் தினமும் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். அதே போல் பேசியிருக்கிறீர்களே, பழக்க கோளாறு. பகல் நேரம். ஓகே, சரி செல்வங்களே, பழைய வீடியோவில் எதையோ பற்றி பேசிட்டேன். இப்போது இந்த உணவு முறை என்ற தலைப்பில் சிலதை சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம் சில காய்களை, வெஜிடபிள்ஸ், காய்கள் என்றால் உங்களுக்கு புரியும், அவைகளே ஓரளவு காய்களை, சில காய்கள் எல்லாம் பச்சையாக நாம் சாப்பிட்டால் அது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். ஜீரண சக்தி நன்றாக இருக்கும். நெஞ்சை கொளுத்துவது, வயிற்றில் பிரச்சனைகள் வருவது, இவைகளெல்லாம் இந்த பச்சையாக சாப்பிடும் காய்கறிகள், பழங்கள் கூட உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். சிலவற்றை சொல்லுகிறேன். கேரட் சாப்பிடுங்க. கொஞ்சம் இளம் கேரட்டெல்லாம் அது நல்லது. அதிகமாக முத்திட்ட கேரட்டெல்லாம் அறிவுரைக்கு நான் சொல்லவில்லை. பிஞ்சு கேரட்டுகள், பிஞ்சு என்றால் அதிக பிஞ்சும் இல்லை, நடுத்தரமான கேரட்டுகளை பச்சையாக அது நன்றாக கழுவி விட்டு ஒரு நாளைக்கு ஒரு கேரட் சாப்பிடுங்க. நாளைக்கு ஒரு கேரட்டு சிறிது சிறிதாக கடியுங்கள். சிறிது சிறிதாக கேட்டு அதை சுவைத்து கொண்டு ரசித்து கொண்டு நீங்கள் சாப்பிடுங்க. எப்போது சிறிதளவு கடித்து சாப்பிடணுமோ, ஜூஸ் பண்ணாதீங்க. ஜூஸ் பண்ணி குடித்தா அப்படியே போயிடும் உள்ளோம். நீங்கள் பச்சையோடு அதை கடித்து சுவைத்து நீங்கள் சாப்பிட்டால் அது எப்போ கடித்து சுவைத்து சாப்பிடுமோ அப்போ அந்த நாக்கில் ஒரு விதமான ரசம் உருவாகிறது. என்ன அதுக்கு பேர் சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் அதை கடித்து பச்சையாக சாப்பிடுங்கள். குறிப்பாக உங்கள் கண்களுக்கு அது மிகவும் நல்லது. சொல்வார்கள் வைத்தியர்கள், அனுபவப்பட்டவர்கள், கண்ணுக்கு கேரட் ரொம்ப நல்லது, கேரட் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. பாருங்கள், மற்றவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நான் சொல்லுவதில் சிறிதளவு உண்மை இருக்கும். ஏனென்றால் மற்றவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், ஏன் மருத்துவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இதில் குறிப்பிட வேண்டியது என்னென்றால், பச்சையாக கேரட்டை சாப்பிடுங்க, உடம்புக்கு மிகவும் நல்லது. ஓகே, சொல்லு. பீட்ரூட், கேபேஜ், சில காய்கறிகளில் இருக்கும் விதைகள், மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க, பீன்ஸுன்னு சொல்லுவாங்க, அவரைக்காய் என்று சொல்வார்கள். இது உள்ளே இருக்கும் விதைகள் இருக்கிறது அல்லவா, மொச்சக்கொட்டை, அவரைக்காய். இந்த சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு அவரைக்காய் மிகவும் நல்லது. சர்க்கரையை கட்டுப்படுத்தும். பீட்ரூட் சுவையாகவும் இருக்கும். இவைகளை பச்சையாக நீங்கள் சாப்பிட்டு நன்றாக தண்ணீர் குடியுங்கள். சாப்பிட்டு சிறிது நேரத்துக்கு பிறகு தண்ணி குடியுங்கள். நீங்கள் சாப்பிட்ட உடனே நீங்கள் தண்ணி குடித்தால் அந்த நாக்கிலே இருக்கும் அந்த காய்கறியின் சுவை அது பக்குவப்படுத்தாமல் அது
இருக்க சாப்பிட்ட ருசியெல்லாம் உடலுக்கு போய்விடும். நாக்கிலே நாம் சாப்பிட்ட உண்ண உணவு, அந்த காய்கறிகள், அந்த சுவை சிறிது நேரம் நாக்கிலே வாய்க்குள்ளே இருக்க வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள் என்றால், சாப்பிட்ட உடனே போயிட்டு ரொம்ப ஏதோ ஒரு நல்ல காரியத்தை சுத்தமான இதை செய்கிறேன்னு போன உடனே வாயால் கூப்பிட்டுட்டு இதை எப்படி பண்ணு தாத்தா அப்படி சாப்பிட்ட உடனே போயிட்டு வாயை கொப்பளிப்பார்கள். இந்த உணவு மட்டும் இல்லை, மற்ற எதை சாப்பிட்டாலும் உடனே போய் வாயை அலம்பி விட்டு வருவார்கள். அது அவ்வளவு நல்லதில்லை. நாம் சாப்பிட்ட உணவு வாய்க்குள்ளே சிறிது நேரம் இருக்க வேண்டாம். அந்த சுவை வாயுக்குள்ளே, நாக்குக்குள்ளே அது இருக்க வேண்டும். அப்போது நாம் அதை வாயில் ஒன்றும் இல்லாவிட்டு கூட அந்த ருசி, சுவை, சாறு இருக்கிறதுல அது நமக்கு மேலும் மேலும் அது சக்தியை தரும். உடனே வாய் கொப்பளிச்சிட்டாக்கா நீங்கள் சாப்பிட்ட உணவு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, வாய் சப்புன்னு ஆகிடும். அதனால் உடனே வாயை கொப்பளிக்காதீங்க. சிறிது ஒரு 5 நிமிடம், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் கூட போதும். அதுக்கு பிறகு வாயை கழுவுங்கள், ப்ரஷ் பண்ணிக்கோங்க. வேண்டாம். தாத்தா என்ன சொல்லுகிறேன் என்றால், பச்சை காய்கறிகளை சமைக்காமலே சாப்பிடுங்க. ஒவ்வொரு காய்களையும் தனிப்பட்ட முறையில் சாப்பிடுங்க. அப்போது அந்த தனிப்பட்ட காய்களின் சுவை தனித்தனியாக தெரியும். கேரட் சாப்பிடும்போது பீட்ரூட்டு அதோடு சேர்த்து சாப்பிடாதீங்க. பீட்ரூட்டை தனியாக சாப்பிடுங்க. சாப்பிட்றீங்களா? பச்சை மாமிசம், நான் வெஜிடேரியன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சமைத்து தான் சாப்பிட வேண்டும். தாத்தா எல்லாத்தையும் பச்சையாக ரா அப்படியே சாப்பிடுனாங்கல்ல, நீங்கள் நான் வெஜிடேரியன் கூட சிக்கன், ஃபிஷ் மற்ற எத்தனையோ இருக்கிறது, அவைகளெல்லாம் சமைத்து சாப்பிடுங்க. அதிலும் அவைகளை சிறிதளவு 50% அதை வேக வைத்து சாப்பிடுங்க. முழுதாக அதிக நேரம் அதை வேக வைத்து சாப்பிடுவது கூட அவ்வளோ நல்லது இல்லை. ஓகே, அப்படி உங்களுக்கு நல்லது என்றால் நன்றாக வேக வைத்து சாப்பிடுங்க, மற்றும் பச்சையாக சாப்பிடாதீர்கள். ஓகே, இதுவும் தாத்தாவின் வைத்தியங்கள், அறிவுரைகளில் ஒன்று. மற்றொன்று கூட சொல்லலாம். ஓகே, சொல்லுங்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.